ஆவாகரக சக்தி முழு அறியாமையை செய்வது. ஆணவ மலத்தினுடைய தடத்த இயல்பு, பொது இயல்பு, தடத்த இலக்கணம் அதோ நியாமிகா சக்தி, அறிவை கீழ் நோக்கி பிறழச் செய்வது. இப்ப இந்த ஆவாகரக சக்திங்கிறது எப்ப வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, நாம பிறப்புக்கு வராத இருந்த போது கேவல நிலையில் மட்டும்தான் இது வேலை செய்யும். நாம் உறங்குகின்ற கேவல நிலையில் மட்டும்தான் இது வேலை செய்யும். ஆனா விழித்திருக்கும் போது என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, அறிவு மாயை கண்மம் என்ற இரண்டினால கொஞ்சம் விளங்கும். விளங்குதுங்களா? ஆணவ மலம் கேவலத்துல, அதாவது பிறப்புக்கு வராதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு பேரு கேவலம் தான். தினந்தோறும் உலகத்துக்கு போறோம் பாருங்க, அந்த நிலைக்கு பேரும் கேவலம் தான். அந்த கேவல நிலையில ஆணவ மலம் அறியாமையை செய்யும். ஆனால் சகல நிலை, இப்ப நாம் இருக்கிற நிலைக்கு போயிருந்துங்க சகலம். சகலம்னா உடம்போடு கூடிய நிலைக்கு, விழித்திருக்கிற நிலைக்கு போயிருந்துங்க சகலம். இந்த சகல நிலையில ஆணவ மலம் நமக்கு என்ன அறிவில் என்ன மாற்றம் செய்யும் கேட்டீங்கன்னா, கீழ் நோக்கிய அறிவை செலுத்தும். இல்ல, அதனால இது பேரு அதோ நியாமிகா. அதோனா கீழ் நோக்கிய முகம் பேரு. முருகப்பெருமானுக்கு 6வது முகம் என்னதுங்க? அதோ முகம், கீழ் நோக்கிய முகம். அப்படி அதோ முகத்தை சக்தி, அதோ நியாமிகா சக்தினா நம்ம அறிவை கீழ் நோக்கி செலுத்துறோம். ஆணவ மலம் கேவலத்துல பிறப்புக்கு வராதுக்கு முன்னாடியும் உறக்கத்தில் இருக்கிற கேவல நிலையும் ஆணவ மலம் உயிருக்கு என்ன செய்யும்? முழு மறைப்பை செய்யும், அறியாமையை செய்யும். அறிவை கொஞ்சம் கூட விளங்க விடாது. அதுவே ஆணவ மலம் பிறப்புக்கு உடம்பு எடுத்து உயிர் வந்ததுக்கு பிறகு ஆணவ மலம் உயிருக்கு என்ன செய்யும்? அறிவை கீழ் நோக்கி செலுத்துற அறிவை தான் செய்ய முடியுமே தவிர முழு அறிவை செய்ய முடியாது, முழு மறைப்பை செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா, இறைவன் உயிர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? மாயை கண்மம் ரெண்ட கூட்டிட்டார், உடம்பையும் செயலையும் கூட்டிட்டார். இந்த மாயை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இருட்டுல இருக்கிறவங்களுக்கு கைவிளக்கு போல. மாயை என்பது போல இருட்டில் இருப்பதற்கு கைவிளக்கு போல. இருள் என்பது ஆணவமாகி அறியாமை, அறியாமையாகி ஆணவ மலம் நீங்கிறதுக்கு மாயை என்ற உடம்பை கொடுத்து அறிவை இறைவன் விளக்க முயற்சி செய்கிறார். அப்படிதான் நம்ம அறிவை விளக்கம் கொண்டு வரார். எனவே அந்த முழு அறியாமை நீக்குவதற்காக மாயை கண்மத்தை கூட்டினார். மாயை கண்மம் கூடன காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு விளங்குச்சு. அந்த அறிவு விளங்கும் போது அந்த அறிவு எப்படி விளங்குன்னு கேட்டா, உருப்படியா விளங்காது. அறிவு மட்டமா யோசிக்கும், கீழ் நோக்கி தான் யோசிக்கும். ஏங்க இப்படி யோசிக்குதுன்னு கேட்டா, மிஸ்டர் ஆணவம். யாரோட வேலை? நல்லவர் ஒருத்தர் இருக்கிறார் நம்மளோட எப்பயுமே. அதனால அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்பயுமே வில்லனாகவே தொடருவார். இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பொருள் ஆணவ மலம். இல்லை, அறியாமையை செய்வது ஆணவம். அந்த ஆணவ மலம் பிறப்புக்கு வருவதற்கு முன்னால முழு அறியாமை செய்யும். பிறப்புக்கு வந்ததுக்கு பிறகு, உடம்பெடுத்ததுக்கு பிறகு கீழ் நோக்கி அறிவை செலுத்தும். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இலையில சாப்பிட்றதுக்கு பரிமாறுறாங்க, சரிங்களா? நல்லா ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் சில்லி, எண்ணெயில் போட்டு பொரிச்சு காலிஃப்ளவர் சில்லி, நல்லா மஞ்சளாக நல்லா கடலை மாவு, எஸ்எம்பி கடலை மாவில் போட்டு பரட்டி எடுத்த பஜ்ஜி, சரிங்களா? அப்பளம் காய் வேக வச்சு வச்சாங்க, வரிசையாக பொரியல் எல்லாம் வச்சாங்க, அப்பளம் வச்சாங்க, சில்லி காலி சில்லி எல்லாம் வச்சுட்டு வரிசையாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வாழைப்பழம் வச்சுருக்குறாங்க, சரிங்களா? வாழைப்பழம் வைக்கும் போதே வைக்காதீங்க, இதெல்லாம் சாப்பிடணும். இது வயிறு அடைச்சிடும். இது உள்ளே போச்சுன்னா அடைச்சதுல வெளியே தள்ளுமே, ஞாபகம் வராது. ஏன்னா வைக்கும் போதே இது சாப்பிடணும்னு சாப்பிட முடியாது, தள்ளு வைக்காதீங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம் கொண்டாங்க, பொரியல் வச்சது அசையும். இதுதான் அதோனியாமிகா சக்தி. நல்லதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியும், நல்லதெல்லாம் என்ன பண்ணாத எடுத்துக்காது. அறிவு என்ன பண்ணா, மயக்கமான பொருள் அறிவை கீழ் நோக்கி செலுத்தும். இன்னும் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வகுப்பு பாட நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது, நல்லா அருமையாக பக்தி மார்க்கமாக நல்லா ஆன்மீக ரீதியாக இன்ட்ரோ நடந்துகிட்டு இருக்குது, சரிங்களா? இது அந்த பக்கம் போனவர் இந்த பக்கம் இது வந்துட்டாருன்னு வச்சுங்க, கோயம்புத்தூர் சைடு போனவர் இந்த பக்கம் இது போயிட்டு வந்துட்டு இருக்குது, மெசேஜ் வந்துட்டு இருக்குது,
யாராவது உட்கார்ந்து இருப்பாரு? ஆசிரியரே இருக்க மாட்டாரு. ஆசிரியர் ஆணவ மலம் நீங்கினவரா? ஆசிரியர் என்ன பண்ணுவாரு? ஏதோ அறிவிப்பு வருது, கொஞ்சம் கொஞ்சமா இவங்கெல்லாம் போட்டேன், கடைசியா நம்ம ஓரமா போய் எல்லாத்தையும் கடைசியா தெரியாம நின்றுட்டு உள்ள வந்துருவோம். அப்படி என்ன பண்ணுவோம்? நல்லா பாடம் செம்மையா போயிட்டு இருக்கு சைவ சித்தாந்தம், எல்லாம் உருக்கமா பதிலாம் நல்லா சொல்லி நல்லா பார்த்துட்டு இருப்போம். அப்படியே அந்த மெசேஜ் வந்து பாட்டு அப்படியே தமிழகா தமிழா தமிழான்னு சொன்னோம், ஓடு 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 அப்படி எல்லாம் காலி ஆயிடும். இப்போ தான் அதோட ஞாபகம் சரி இல்ல. இவ்வளவு கேட்டை செய்வது ஆணவ மலம். அதுக்கு திருவருட்பயன்ல ஒரு குறள் உண்டு. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். இரு பொருளும் காட்டாது இது. ஆணவ மலத்துடைய இலக்கணம் என்னன்னு கேட்டா, இங்க இருட்டாயிடுச்சு, ஒரே இருளா இருக்காது, என்ன தெரியாது, இங்க என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனா என்ன தெரியும்? இருட்டு இருக்குன்னு தெரியும், இருட்டு தெரியும். ஆணவ மலம் இருட்டு இருக்குதுன்னு காட்டாது, அதாவது தன்னையும் காட்டாது, தனக்குள் இருக்கக்கூடிய பொருளையும் காட்டாது. வெளியில உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தன்னை காட்டி தனக்குள் இருக்கக்கூடிய பொருளை காட்டாது. ஆனால் இந்த ஆணவ மலம் எப்படிப்பட்டவர்? தன்னையும் காட்ட மாட்டாரு, தனக்கு உள்ள இருக்கிறது காட்ட மாட்டார். நீங்க திருவருட்பயன் படிக்கும்போது பார்ப்பீங்க, புரியல? அவ்வளவு ரொம்ப உத்தமர் அவர். அவர் சொல்லும் போதே அப்படி உமாவேசம் அப்படின்னு சொல்லுவார், ரொம்ப உத்தமர். என்ன, தன்னுடைய கணவனுக்கே தன்னுடைய கற்பை காமிக்காதவர் அப்படிம்பார். எப்படிப்பட்டவர்? ரொம்ப கற்புடையவர். எப்படிப்பட்ட கற்பு? ஆணவங்களை யார்கிட்ட இருக்குது? எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனா இப்படிப்பட்டவர் ரொம்ப கற்பானவர். என்னங்க எப்படி சொல்றீங்க? எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா கற்பானவர் சொல்றீங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா, எல்லாத்துட்டையும் இருப்பாரு, ஆனா இருக்கிறதே காமிச்சிக்க மாட்டார். ஆணவ மலம். எனவே ஆணவ மலம் எல்லா வகையான கேட்டிற்கு மூலமாக இருப்பதனால் இதற்கு மூலமலம் என்று பெயர். பேர் எழுதிங்க, அந்த பேர்லாம் ரொம்ப அவசியமான பேர். மூலமலம், மூலமாகிய மலம். நீ வேற நோய் நினைச்சுக்காதீங்க, அது நோய் தான், அதுதான் மாற்றம் இல்லை. மூலமாகிய நோய் தாங்க. பிறப்புக்கான காரணம் ஆணவ மலம் தான். மூலமலம். இருள் மலம், நமக்கு அறிவை மறைக்கின்ற இருள் மலம். சகச மலம். எப்படிப்பட்ட மலம்? நம்மளோட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண போறார், ரொம்ப கடைசி வரைக்கும் எங்கேயும் விட்டுட்டு போகவே மாட்டார். சரிங்களா? யார் வேணா விட்டுட்டு போகலாம், நம்மளோட பற்றி தொடர்வது புண்ணிய பாவமே. அதனால இந்த பிறப்புல மட்டும் நினைச்சு கூடாது நீங்க, புரியல? 7 பிறப்புக்கு நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படி ஆணவ மலம், சகச மலம். அப்புறம் அஞ்ஞானம், அறியாமை. அப்படி இதெல்லாம் விட்டுருங்க. மலம்னு எங்கேயாவது படிச்சீங்கன்னா அது எதை சொல்லுன்னு அர்த்தம்? ஆணவ மலத்தை தான் சொல்லுன்னு நினைச்சுக்கணும். தனியெல்லாம் ஆணவ மலம் சொல்ல மாட்டாங்க, மூலமலம்னு சொல்ல மாட்டாங்க, சகச மலம் சொல்ல மாட்டாங்க. வெறுமனே என்ன சொல்லியிருப்பாங்க? மலம் சொல்லிட்டாவே என்னது? ஆணவ மலம். மலர் என்று சொன்னால், பூ என்று சொன்னால் தாமரை பூ. உங்களுக்கு ரோஜா பூ பிடிக்கிறா, நீங்க எங்க சொல்றீங்க? பூ என்பது பொறிவாள் பூவே. பூ என்றாலே தாமரை மலர் தான் பிடிக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். அல்வானா எங்க சொல்லுவீங்க? அப்படிதான். அந்த மாதிரி என்ன மலம்னா இப்படி ஆணவ மலம் என்ற ஒன்று உயிர்களினுடைய அறிவை முழுமையாக மறைத்திருந்தது. இந்த ஒரு வகையான மலத்தை நீக்குவதற்காக இறைவன் உயிர்களுக்கு 2 வகையான மலத்தை கூட்டுகிறார். எங்க ப்ராசஸ் ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உயிர்களுக்கு ஆணவ மலம் என்ற ஒன்று இயல்பாகவே அதோடு கூடி இருக்கிறது. எப்படி கூடி இருக்குது உண்டு அப்படின்னா, நாம் அனுபவிக்கின்ற இன்ப துன்பத்திற்கான ஒரு காரண பொருள் இருக்க வேண்டும். இது காரியம். நாம் அனுபவிக்கின்ற இன்ப துன்பம் காரியம். இந்த காரியம்தான் இதற்கான காரணத்தை நிர்ணயிக்குது. அப்ப என்ன காரணம் கேட்டா, நாம் செய்த நல்வினைகள் தீவினைகள். எதனால் செய்தோம்?
புண்ணிய பாவத்தால். அப்படி செய்யும் போது எதனால் செய்வோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புண்ணிய பாவம் தோன்றுகின்ற இடம் மனம், வாக்கு, காயம். ஒரு செயலை செய்யும் போது அது புண்ணியமா மாறுது, பாவமாக மாறுதுன்னா அதுக்கான மூல காரணம் எது? மனம், வாக்கு, காயம். இதெல்லாம் விலகி சரியா விலகிக்கிட்டீங்கன்னாவே மனதுல விகற்பம், செயல்ல கொடுமை, வாக்குல துஷ்பிரயோகமா செய்ய மாட்டோம். இல்ல இத்தனைக்கு நீங்க செயல் வாக்குக்குமே யார் மூல காரணம்? எது மூல காரணம் கேட்டீங்கன்னா மனம்தான். மனத்தினுடைய வெளிப்பாடு தான் சொல்லும் செயலும். மனம் நினைக்காத ஒன்று சொல்லாது, மனம் நினைக்காத ஒன்று செய்யாது உடம்பு. புரியுங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் மூலமான காரணம் இருப்பது மனம். ரொம்ப எளிமையா பாடிட்டு போனாங்க முருகர் பாடல். மனமே மனமே முருகனின் வாகனம் என்பார். மனமே முருகன் பைவாகனம், அதுதான் மனமே முருகனின் வாகனம் என்பார். அந்த பாட்டு கூட எனக்கு சரியா நினைவு வரல. தெரிந்தும் குணத்தை இழக்கின்றார் முருகா முருகான்னு சொல்லி பாட்டு ஒரு திரைப்பட பாடல் டிஎம்எஸ் பாடல். தெரிந்தும் குணத்தை மனமே சகலமும் என்பார். மனமே சகலமும் என்பார். மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவார். ஆனா அந்த மனத்தை சரியா அறிந்து பண்ண மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம். அந்த மனத்தினால் தான் எல்லா கேடும் விளைகிறது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், வருகின்ற சொல்லு எல்லாமே எங்கிருந்து புறப்படுதுங்க? மனதினுடைய வெளிப்பாடு தான். எனவே மனதை அமைதிப்படுத்தி மனதினால் வருகின்ற வினையை தவிர்க்கலைன்னா செயல் கருமத்தினால் வருகின்ற வினை வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு வந்தோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வினை என்ற ஒன்று எதனால் வருகிறது? நாம் செய்கின்ற புண்ணிய பாவத்தினால் வருகிறது. அந்த புண்ணிய பாவத்தினால் வருகின்ற செயல் எப்பிருந்து தொடர்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தொன்று தொட்டு தொடர்கிறது. சரி, அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த பிறப்புல நாம் அனுபவிக்கிற வினைக்கு பேர் என்ன? நுகர் வினை. அதுக்கு பிராரப்தம்னு பேரு. சரிங்களா? இந்த பிராரப்தத்தை இங்கு கொண்டு வந்திருக்கிறதான காரணம் சஞ்சிதத்தின்னு சொல்லக்கூடிய பழைய வினை. இது பாஸ்ட் டென்ஸ், இது பிரசன்ட் டென்ஸ், இது ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இந்த சஞ்சித வினையை நான் அனுபவிக்கிறேன் இல்லைங்களா? இந்த சஞ்சித வினையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்தது? இப்போ கொண்டு வந்திருக்கிறது பிராரப்தம். கேட்டா என்ன சொல்றீங்க? போன பிறப்புலேருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க கேட்டீங்க சொல்றீங்க. போன பிறப்புக்கு என்ன காரணம் கேட்டா, அதுக்கு முந்தின பிறப்புல கொடுக்கப்பட்டது. இறைவன் நமக்கு இந்த வினையெல்லாம் நீ கழிச்சிட்டு பார்ப்பான்னு சொல்லி ஏற்கனவே செய்து வைத்த அத்தனை வினையும் இந்த பிறப்புல கொடுக்கல. நம்ம ஏற்கனவே லட்ச லட்சமா சம்பாதிச்சு வச்சுன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்றாரு? அந்த கடையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த 1 லட்சத்தை எடுத்து அந்த கடையை முதல் துவங்கு, மிச்சம் எங்க இருக்கட்டும், பத்திரமா பாதி நிதியில் இருக்கட்டும், நீ கொண்டு அந்த புது கடையை தொடங்க. எப்படி தொடங்க? இந்த 1 லட்சத்தை விட வச்சு தொடங்குப்பான்னு அனுப்பிச்சு விட்டார். நான் என்ன பண்ணேன்? 1 லட்சத்தை வச்சு கெட்டிக்காரனா சிறப்பா செஞ்சேன். நல்லா 10 லட்சம் மீன் 20 லட்சம் சேர்த்து 1 மூட்டை நெல்லை கொடுத்து என்ன இதை போய் அவிச்சு சாப்பிட்டு காலி பண்ணுன்னு கொடுத்து அனுப்பிச்சாரு என் முதலாளி. எங்க அப்பா என்ன பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், நான் கொண்டு வந்து அதை விதைச்சு பல மூட்டையாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வினையினுடைய செயல்பாடு. பெருமான் பல பிறப்புல செஞ்ச வினைகளுக்கு குவியலுக்கு பேரு சஞ்சிதம். சஞ்சிதத்துல ஒரு பகுதியை எடுத்து இந்த பிறப்புல நீ எவ்வளவு கழிக்க முடியும் கருணையோட இந்த பிறப்புக்கு தேவையானது கொடுத்து அனுப்பிச்சார். இந்த பிறப்புல அந்த வினையை அனுபவிக்கும் பொழுது யான் எனது என்ற முனைப்போடு அந்த காரியத்தை செய்து விருப்பு வெறுப்பு என்ற காரியத்தோடு செய்ததனால என்ன ஏறிடுச்சு? இது ஏறதுக்கு என்ன காரணம்? அம்மா சொல்லுங்க. யான் எனதுங்கிற முனைப்பு. இரண்டாவது, விருப்பு வெறுப்போட ஒரு செயலை செய்வது. யான் எனதுங்கிற முனைப்போடையும் செய்யக்கூடாது, விருப்பு வெறுப்புங்கிற நினைப்போடையும் செய்யக்கூடாது. இது 2 இருக்கிற வரைக்கும் பிறவி சுழற்சி நீங்கவே நீங்காது. நீங்க எத்தனை பூசை பண்ணுங்க, எத்தனை தேவாரம் படிங்க, எவ்வளவு பெரிய ஆள வேணா பார்த்துக்குங்க, என்ன நீங்காது? பிறப்பு நீங்க. பிறப்பு நீங்க வேண்டுமானால் யான் எனதுங்கிற நினைப்பு போகணும்,
விருப்பு வெறுப்பை கடந்து நிற்கணும். இதெல்லாம் ரொம்ப வாயில எளிமையா சொல்லலாம், நீங்களும் எளிமையா கேட்டுட்டு போயிட்டு தான் இருக்கிறீங்க ஒவ்வொரு தடவையும். ஆனா செயல்பாட்டில் என்னன்னு பார்த்தோம்னா, நேற்று இருந்ததோட இன்னைக்கு கூட தான் முனைப்பு நிற்குதே தவிர படிச்சிருக்கிறோம் கொஞ்சம் குறைஞ்சு நிற்குதான்னு நினைப்போமா? கிடையாது. கற்றதெல்லாம் உள்ளம் அடங்க அல்லவோ சிவபோகசாரம். சாமி எப்படி கத்துக்கிறோம், கஷ்டப்பட்டு கத்துக்கிறோம். இது போல நாய் போல கற்க மிக இடர்பட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறோம். கற்க மிக இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்வாள் தர்க்கமிட்டு. படிச்ச சும்மா வரும் வாய், எனக்கு அது தெரியும், இந்த தேவாரம் தெரியும், அந்த தேவாரம் தெரியும், அதை படிச்சதை படித்தேன், வாயை அளந்து விட வேண்டியதுதான். செய்யலாம். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க 100 பாட்டு 1000 பாட்டு தெரிஞ்சவங்க நமக்கு தெரியாது. நம்ம 10 பாட்டு படிச்சுட்டு போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் அந்த தேவாரம் படித்தேன், இந்த தேவாரம் படித்தேன். இது என்னன்னா முனைப்பு. எப்படி சொல்லலாம் அப்படியே, எப்படி நான் இப்போ சொல்லாமே இருக்க முடியாது. எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் இன்னைக்கு ஒரு பாட்டை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. நான் படித்தேன்னு சொல்றதுக்கும் திருவள்ளுவர் இந்த பாட்டை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்றதுக்கும் நிறைய இடைவெளி இருக்கு. முதல் திருவள்ளுவர் வார்த்தை வாயில வரணுமே. ஒவ்வொரு செயலுக்கும் திருவருள் திருவருள் திருவள்ளுவர் வார்த்தை வாயில வரணுமே. அப்போ கற்க மிக இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்ற வருவாள் சென்று நாய் போல சல்லனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. விரிசடையில கங்கை அடங்கி இருக்குது. அப்படிப்பட்ட சடையானுக்கு ஆளான உனக்கு உள்ள இன்னும் அடங்கலையா? கற்றதெல்லாம் உள்ளம் அடங்க அல்லவோ. எளிமையா நம்ம ஊர்ல சொன்னாங்க, நிறைகுடம் குறைகுடம் கூத்தாள். நிறைகுடம் நிறைந்து நிற்கும், குறைகுடம் கூத்தாள். இப்ப நம்ம அறிவு அப்படித்தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கணும். புரியல? அப்போ ஒரு வினையை செய்யும் பொழுது, ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த காரியம் என்னால் ஆகுதுங்கிற முனைப்பு ஆகாது. அந்த பொருளை அனுபவிக்கும் பொழுது இந்த பொருள் எனதுங்கிறத அனுபவிக்கிறதுக்கு வரக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது. அனுபவிக்கும் போது இந்த அனுபவிக்கும் போது கூட இருக்கலாம்னு பேச்சு வச்சுருக்கேன். புரியல? எதை சொன்னாலும் எனதுன்னு நினைக்கிறது இருந்தால் என்ன வருது? நீங்கள் அப்படியே 63 வரலாற்றுக்கு போவாங்க. எப்படிங்க அப்படி கொடுக்க முடியும்? நிஜமா கேள்வி வருமா வராது? ஏங்க, ஒரு அடியார் ஒரு அடியார்கிட்ட வந்தாரு சாமி, அடியார் இடத்துல வந்தாரு, வந்து உன் மனைவி எனக்கு வேணுமான்னு கேட்டாரு, கொடுத்துட்டேங்கிறாங்களே, எப்படிங்க முடியும்? வந்தாரு, நீ அடியாரெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுப்பியாமப்பா, நான் உனக்கு கேட்கலான்னு வந்துட்டு நீ கொடுக்குறீன்னா நான் கேட்குறேன், முதல்ல நீங்கள் சொல்லுங்க, என்கிட்ட இருக்குன்னா நான் கொடுக்குறேன் சாமி அப்படின்னாரு. உன் காதல் மனைவியை வேண்டி வந்தோம். எப்படிப்பட்ட மனைவி? காதல் மனைவி வேண்டி வந்தோம். சிவசிவா ரொம்ப சந்தோஷம், முன்னை விட சந்தோஷம். ஏன் இருக்கிறத கேட்டீங்க அப்படின்னாரு. ஏன் அப்படி கொடுக்க முடிஞ்சது? எனதுங்கிற அந்த உரிமை, அந்த பொருள், அது சிவம் தந்த பொருள். சிவனடியார்கள் வந்திருக்கிறார், சிவமே வந்திருக்கிறது. நாம் என்ன உறுதிப்பாட்டோட நிற்கிறோமோ அந்த உறுதிப்பாட்டில் நிற்கணும். பிள்ளைக்கறி கேட்டார், பிள்ளையை கேட்டார், சீராளனை கேட்டார், கொடுக்க முடியுமா? கொடுக்கணும்னு நினைப்பு எப்படி வந்துங்க? சிவத்தினுடைய பொருள் இது, எனது உரிமையுடையதில்ல. தாண்டிய நிலை. நீங்கள் அந்த அளவுக்குலாம் நாம் நினைந்து போகிற இடம்ல ரொம்ப காலம் இருக்குது. ஆனால் நம்ம அறிவுக்குள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பொருளிலும் எனது யான்ற நினைப்பை கொஞ்சம் இது இனிமேல் என்ன பண்ணணும், கவனிக்கணும். இந்த செயல் நாம் இல்லைனாலும் நடக்கும். கவனிச்சு பாருங்க, இந்த செயல் நம்மளால தான் நடந்து நாம் நினைப்போம். இந்த செயல் நாம் இல்லைனாலும் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு அறிவு வேலை செய்யணும். நான் இல்லைனாலும் கண்டிப்பாக அங்கே நடக்குங்க. இல்லை நாம் நினைச்சிருவோம், நான் போகலைன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா, நான் இல்லைன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? எல்லாம் முனைப்பு தான். இந்த முனைப்பு நீங்குவதற்காகத்தான் இறைவன் என்ன பண்ணுறாருங்க, கண்மத்தையும் மாயையும் கூட்டுறார். அந்த கண்மம் 3 வகை வினைகளாக முதல். அப்போ இந்த வினை முத எப்போ தொடங்குச்சுங்கிறது தான் நம்ம காலையில் என்ன பார்த்தோம்? முதல் பிறப்புல இறைவன் கொடுத்த உடம்பை கொண்டு மனம் முதலிய விகாரத்தால் வினை ஏற்படுது. அப்போ முத இந்த உயிர்கள் செயல்படுறதுக்கு ஒரு கண்மம் கொடுத்துருப்பா இல்லையா? அந்த கண்மத்துக்கு பேர் தான் மூல கண்மம். இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க. ஆனால் பேரளவு தெரிஞ்சுங்க.
இறைவன் முதல்ல உயிர்கள் செயல்படுவதற்கு கண்மத்தை கொடுத்தார் இல்லையா, வினையை. அந்த வினையை எங்கிருந்து கொடுத்தாருன்னு கேட்டா மூலக்கண்மம் என்று சொல்லக்கூடிய தனக்குரிய சக்தி பொருள் இருந்து கொடுத்தார். அதுதான் உயிர்களுக்கான எல்லா வினைகளுக்கான மூலப்பொருள். அந்த கருமத்தை வாங்கிட்டு வந்து, அந்த கண்மத்தை வாங்கிட்டு வந்து, அந்த வினையை வாங்கிட்டு வந்து நாம் என்ன பண்ணலாம், மீண்டும் மேலே சொத்தை சம்பாரிச்சு நிறைய இருக்குது. எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எவ்வளவு அடுக்கி வச்சிருக்கிறோம், குவியலா கிடக்கு. புரியல? பின்னுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. வானத்தளவு அடுக்கின விறகு அந்த போல சொல்ற. அப்ப நம்ம செஞ்சிருக்கிற வினை எப்படி இருக்குது, குவிஞ்சு கிடக்குது. சரிங்களா? இது எப்ப நீங்கும்? ஏங்க இப்படியே நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு மூட்டை நெல்லை வாங்கிட்டு வந்து 10 மூட்டை நெல்லை சம்பாதிச்சு வச்சுட்டே போயிட்டு இருந்தா இந்த பின்னாடி இருக்கிறதா எப்ப நீங்கிறது, முன்னாடி இருக்கிறதா ஏறாம எப்ப இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாருங்க. அங்கதான் ஒருத்தர் வராரு, குருநாதர். யார் வரார்? குருநாதர் என்பவர் ஒருவர் வருகிறார். அவர் வந்து தன்னுடைய பார்வையின் வாயிலாகவும், தன்னுடைய தொடுதல் வாயிலாகவும், தன்னுடைய உபதேசத்தின் வாயிலாகவும், தன்னுடைய நினைத்தல் வாயிலாகவும் நமக்கான வினைக்குவியலை எல்லாம் தன்னுடைய உள்ளமாகிய வேள்வித்தீயில் கொண்டு எரிக்கிறார். இதுதான் தீக்கை. அடுத்த கட்டம் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை கெடுத்து நன்மையை கொடுப்பது. தீ கெடுப்பது, கை கொடுப்பது. எதை கெடுப்பது? தீமையை. எதை கொடுப்பது? நன்மையை கொடுப்பது. என்ன தீமை? நாம் இந்த அனைத்து வகையான துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மலங்களாகிய தீமையை கெடுத்து புரியல சிவமாகிய நன்மையை கொடுப்பது. உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்ல சிவத்தை தவிர வேறு நன்மையுடைய பொருள் எதுவும் கிடையாது. இது உறுதியா நம்புங்க. சிவத்தை தவிர வேற நன்மை தரக்கூடிய பொருள் உலகத்துல வேறு எதுவும் கிடையாது. வள்ளுவர் சொல்ற அரண் வலியுறுத்தல் என்ற ஒரு அதிகாரம், 4வது அதிகாரம். அதுல முதல் குறள் என்னங்க? முதல் குறள் என்ன? சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். செல்வம்ங்கிறது உலக பொருள். அப்ப சிறப்புன்னா என்ன? அதுக்கு செம்பொருள் பேர் எழுதிட்டார். சிறப்புங்கிறது பேர் என்ன? செம்பொருளையும் தரும். செம்பொருளையும் தரும்ல, செம்பொருள் தரும், செல்வத்தையும் தரும். அந்த பொருளுக்கு எப்படி பொருள்? செம்பொருள் தரும், செல்வத்தையும் தரும், உலக பொருளையும் தரும், அதற்கு மேலாக இருக்கக்கூடிய செம்பொருளையும் தரும். எது? அறம். புரியல? அப்படிப்பட்ட அறத்தை செய்தால் நீங்க சிவத்தை அடையலாம் என்று அவர் குறிப்பு சொல்லுவார். எனவே இந்த கண்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் நினைத்து பார்த்து நீக்கணும்னா இதுக்கு நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா குருநாதர். குருநாதர் வந்து நமக்கு அவருடைய பார்வையின் வாயிலாக நயன தீக்கை. இந்த பேர் என்னது? நயன தீக்கை. இரண்டாவது தொடுதல் வாயிலாக ஸ்பரிச தீக்கை. இதெல்லாம் நடக்கும். தீக்கை வாங்கணும்னு தெரியும், தீக்கை வாங்க போறோம், இனிமேலாவது கவனிங்க. ஸ்பரிசம், தொடுவார். முதல்ல அவருடைய புருவ மத்தியை பார்க்க சொல்லி நம்மளை பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் நம்மளை தொடுவார். தொட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய அவருடைய உள்ளத்துல என்ன பண்ணுவாரு? இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய அந்த தீவனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று. இதெல்லாம் அவர் வந்து அங்க சிவமாக அமர்ந்திருப்பார். அவர் அங்க நம்மளை போல மனிதர் அல்ல. எங்க போய் தீக்கி அந்த ஸ்தானத்துல உட்கார்றாரோ அந்த நேரம் முதற்க அங்கிருந்து அவர் எழுந்திருக்கிற வரைக்கும் அவர் முழுக்க சிவத்தினுடைய பிரதிநிதி. சிவத்தினுடைய பிரதிநிதி. இதுல ரெப்ரஸன்டேட்டிவ். அவர் வந்து எல்லாமே சிவம் அவர்கிட்ட செயல்படுத்தும். அப்போ உபதேசம் வைப்பீங்க, அந்த எல்லாம் முடிச்சு தீக்கையெல்லாம் முடிச்சு உபதேசம் செய்வார். இதுக்கு பேரு நயன தீக்கை, ஸ்பரிச தீக்கை, வாசக தீக்கை என்று பல வகையான தீக்கை உண்டு என்று மானத தீக்கை. இதை குருநாதன் செய்து இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய பழைய வினைகள் எல்லாம் தீர்ந்து எரிந்து போகட்டும் அப்படின்னு தன்னுடைய ஞானாக்கினியில சுட்டி எரிச்சிருவார். இப்போ நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிற வினையை மட்டும் நீ கழிச்சுட்டு என்ன பண்ண, இங்கிருந்து கிளம்பு. இப்போ தீக்கை வாங்கியாச்சு. மந்திரம் சொன்னார்.
மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா செய்கின்ற பூசணையை யான் எனதுங்கிற முனைப்பு இல்லாமல் செய்து வந்தீங்கன்னா ஏகனாகி இறைவனி நின்னீங்கன்னா என்ன ஏறாது? எதிர்வினை ஏறாது. தீக்க வாங்கினதுக்கு அப்புறமும் அப்படியே இருந்தீங்கன்னா எங்க போகும்? மறுபடியும் டெபாசிட்டுக்கு மறுபடியும் போகும். மறுபடியும் பொழுதுக்கு பதிக்க வேண்டியிருக்கிறதா? போன வருஷம் வாங்கினேன், இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ ஏறிடுச்சுங்க, கொஞ்சம் கழிச்சு விடுங்க ஐயா அப்படின்னு வாங்கிட்டே இருக்கலாமா? போய் இல்லை, அப்படிலாம் நம்மளால இருக்க முடியலையே. கண்டிப்பா இருக்க முடியாது. என்னதுங்க, தீக்கை வாங்கிட்டோம் உடனே எல்லாருமே மாறி எல்லாம் தீக்கை முதல் சமயத்துக்கு வாங்கி உபதேசம் பண்ணோடனே எல்லாம் சிவந்தான் எல்லாம் மாறிடுமான்னு கேட்டா நீண்ட காலம் முடியும். ஆனால் தவத்தை செய்ய 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 நாம் செய்கின்ற வினை அந்த முனைப்பெல்லாம் குருநாதனுடைய பூசையில கழிச்சிடுவார். குருநாதர் தினந்தோறும் நமக்காக சந்தி பூஜை செய்யணும். எதுக்குங்க? நாமெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் பூசையை வாங்கி வச்சிருப்போம். சரியா பண்ணிட்டு இருப்போமா? முறையா சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுவோமா? தீக்கு பாப்பா பண்றதையே முனைப்பு இல்லாமல் பண்ணுவோமா? இத்தனையும் பண்ணுவோம். குருநாதர் நம்மளை அவருக்கு ஆன்மானத்தை முக்கிட்டு சாமிகிட்ட வேண்டுவார். இந்த ஆன்மா இந்த உயிர்கள் எல்லாம் தீக்கை பெற்றதுனால ஏற்படக்கூடிய இடர்பாடுகள்லாம் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கழியட்டும். நாள்தோறும் இந்த சாந்தி பூசை அவர் செய்யணும். இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த பூசை தீக்கைக்குள்ள. நாம தீக்கைன்னு சொன்னாலே தூரம், அதனாலதானே தூரம் அடிக்கிறோம். சரிங்களா? முதல் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தீக்கை என்பது நமக்கான ஒரு அங்கீகாரம். நம்ம ஒரு வழிபாட்டில் நிற்கிறோம், நம்ம அந்த உணர்வுல நிற்கிறோம்னா அதற்கான அங்கீகாரம் என்று கருதணும். தீக்கைன்னா ரொம்ப கடினமான ஒன்று நினைச்சிட்டு நம்ம பயந்து நிற்க வேண்டியதில்லை. இயல்பாக வாழ்கின்ற வாழ்க்கையோடு. இப்போ நீங்கள் ஒரு தேர்வு எழுதுறீங்க, அரசு தேர்வு எழுதுறீங்க. இந்த அரசு தேர்வு எழுதாம அரசு பணிக்கு போக முடியாதா? நானும் அரசு தேர்வு எழுத மாட்டேன், எனக்கு அரசு பணி வேணும். 99% வாய்ப்பு இல்லை. சரிங்களா? சிறப்பு கோட்டான்னு ஏதாவது இருக்கும், அந்த சிறப்பு கோட்டா அளவுக்கு நாம பூசைகள் இல்லை. புரியுங்களா? அப்போ என்னன்னா, ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த செயல்முறையை செய்யணும்னா ஒரு தேர்வு எழுதி தான் போகணும்னா, அதுபோல இறைவனை அறிந்து கொள்வதற்கான வழிப்பயணத்தில் மிக இன்றியமையாது இருப்பது தீக்கை. தீக்கை தீக்கை குருநாதர் நயன தீக்கையில எப்படி நம்ம பாவத்தை எரிக்க முடியும், எப்படி தொடர்றதுனால நம்ம பாவத்தை எரிக்க முடியும் அப்படின்லாம் நினைக்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம பல முறை காட்டியிருக்கக்கூடிய உதாரணம் தான் மீன் தன் முட்டையை பார்வையினால் பொறிக்க செய்கிறது. மீன் கரையில் முட்டை போட்டு தூரமாக போய் என்ன பண்ணிடும்? பார்த்தா முட்டை பொரிந்து விடும், மீன் குஞ்சுகள் வந்து விடும். நயன தீக்கை பார்வை, மீனாட்சி மங்கையர்கண்ணி. சரிங்களா? பார்வையினால தீக்கை செய்பவள், நன்மை செய்பவள். ரெண்டாவது தொடுதல். சரிங்களா? தொடர்றதுனால பாவம் போகுமா கழியுமா அப்படின்னு நினைச்சோம்னா, தொடுவதனால் உயிர்ப்பிக்கப்படுகிறது. பறவைகள்லாம் எப்படி முட்டை அடையாக்குதுங்க, அப்படியே ஸ்பரிசத்தினால் அடகாத்து முட்டை குஞ்சு பொறிச்சு வெளியே வருகிறது. ஸ்பரிசத்தினால். அப்போ ஸ்பரிசத்தினாலும் நிகழும். சரி, மூணாவது சொன்னீங்களே நினைப்புனால முடியுமா? முடியும். ஆமைகள் கரையில் முட்டையிட்டு கடலில் நெடுந்தூரம் சென்று தன் முட்டையிட்டதை நினைக்குமா? முட்டை பொரிந்து ஆமை குஞ்சுகள் வெளியாகுங்க. எல்லாத்துக்குமே உலக உதாரணம் வைக்காம சாமி விட்டுருக்கலாங்க. இறைவன் ஒவ்வொரு பொருளுக்குமே உலக உதாரணம் வச்சிருக்கிறார். ஏன்? நாமெல்லாம் அறிவில் குறைந்தவர்கள். உலகத்துல ஏதாவது உதாரணத்தை அதுக்கு வச்சா தான் சாமி என்ன பண்ண முடியும்? நம்புவாங்கன்ட்டு தான் அவர் படைத்த உலகமே. இந்த உலகத்தை அதற்காக நம்மை அறிவிப்பதற்காக தான் படைச்சிருக்கிறார். ஏதோ நேரம் போகாம சாமி படைச்சிட்டு அவர் விளையாண்டுட்டு இருக்கிறார் நினைக்கக்கூடாது. இல்லை, அவர் அத்தனை அறிவுபூர்வமாக இந்த உலகத்தை அதான் முதல் படிக்கும்போது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், எப்படியெல்லாம் வண்ண களஞ்சியமாக சமைத்தாய் படைச்சோம் இல்லையா? அப்படி ஒரு அற்புதமான உலகம் இந்த உலகம். எப்படிப்பட்ட அற்புதமான உலகத்தை ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறார்னா அவர் எப்படிப்பட்ட பேரறிவு பொருளாக இருக்கணும். ஒரு கட்டடம் கட்டினது பார்த்தோன்னா ஆச்சரியப்படுறோம். எப்படி அந்த கட்டடத்தை கட்டினாங்க? சீன பெருஞ்சோர் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நெடுந்தொலை எப்படி கட்டியிருப்பாங்க.
ஆச்சரியம் பிரமிப்பு, தாஜ்மஹால் ஆச்சரியம் பிரமிப்பு, தஞ்சை பெரிய கோயில் ஆச்சரியம் பிரமிப்பு. எப்படி காட்டினாங்க? இங்க இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை 1000 டன்னை மேலே ஏற்றி கட்டினவங்களே ஆச்சரியப்படுறோமே. அத்தனை பிரபஞ்சத்தையும் தன்னுடைய குடைக்குள்ள சாமி நிர்ணயம் பண்ணி ஆட்சி அமைத்திருக்கிறாரு. எப்படி அவருடைய ஆற்றல், அவருடைய பேராற்றல் அப்படின்னு நினைத்துப்பார். இப்படி குருநாதர் தன்னுடைய பார்வையினாலும் தன்னுடைய சொல்லாலும் தொடுதலாலும் நினைப்பினாலும் நமக்கு இருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் எரித்து பழைய வினையை கொத்தை நீக்குவார். இதுதான் நெஞ்சு விழுத்துவதுல தான் என்னை பார்த்தான், பஞ்சமல கொத்தையெல்லாம் நீக்கினான், நினைவு வேறாக்கினான், வீடும் செல்வமும் பொய் என்றான், வேடமும் பூசையும் மெய் என்றான். குருநாதர் வந்தாரு, பார்த்தாரு, என்ன நினைவு வேறாக்கினாரு, எங்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சமுல கொத்தையெல்லாம் நீக்கினாரு, என்னென்னலாம் அப்படி நீக்கி கொடுத்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தவத்தை ஒழுங்காக உருப்படியா செய்யணும். எங்க பிரேக்கு எங்க மிஸ்டேக் வருதுன்னு கேட்டீங்கன்னா, சமயத்துக்கு வாங்கிட்டு வந்திருப்போம், 2 நேரம் உட்காந்து சமயத்தை பண்ணி மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை உருப்படியா பண்ணிட்டு வந்தோமான்னு யோசிச்சுப்பாரு. இதை உருப்படியா 2 நேரம் சரியா பண்ணிருக்கிறோமான்னு கேட்டா அதுலயே ஒரு கேள்விக்குறி. சரிங்களா? அப்புறம் அந்த செஞ்சதுல வரை செயல்முறை எவ்வளவு இருக்குது, மந்திரம் சொல்றதுல எவ்வளவு இடர்பாடு இருக்குது, இத்தனையும் தாண்டி தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நவரணும். சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை, என்ன நடக்கலை, நாம் செய்கின்ற முறை சரியா இருந்தால் அந்த செயல்பாடு சரியா முடிஞ்சிருக்கும். நாம் செய்கிற முறை சரியா இல்லாதனால தான் என்ன ஆயிருக்குது, முறைப்பாடு வெளிப்பாடு. செய்ய வேண்டிய சரியா எல்லா பொருளையும் போட்டு பண்ணால் வர சாம்பார் சாம்பாராக வரும், பொருள் கொஞ்சம் சரியா போனால் ரசமாக வரும், அவ்வளோதான். பருப்பு கடையாமல் சரியா கடைஞ்சி காட்டா போட்டோம்னா என்ன இருக்குது, சாம்பார் போலன்னு இருக்கும். சாம்பார் நீங்கள் பருப்பை வேக வைக்காம உள்ள போட்டு விட்டீங்கன்னா பருப்பாக மிதக்கும், என்னவா இருக்குது, ரசம் போல இருக்கும். சரிங்களா? இப்படிதான் நம்ம ஒவ்வொரு பொருள் அந்த வேலையை உருப்படியாக செய்யணும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, வாங்குகின்ற போது இதை உறுதிப்பாட்டோடு, இப்போ நம்ம இதை சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிறான்னு கேட்டால், இந்த உறுதிப்பாட்டோடு என்னால் பண்ண முடியாதுங்க, அதனால் நான் இதனால் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேங்க ஐயா, காத்திருக்கலாம், அறிவுக்குள்ளே இறைவன் எப்போ உணர்த்தாலும் அப்போ செய்யலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கான கால வரையறை நிர்ணயிக்கப்படவில்லை. எல்லாத்துக்கும் 80 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 70 வாங்கி 10 வருஷம் சிறப்பாக பண்ணிடுறாங்க. பண்ணிட முடியுமா? தெரியாது, அது உறுதி இல்லை. சரி, இப்போ யாரும் கையை காலை அசைச்சு உட்காந்து நிமிந்து எதையாவது பண்ணி என்ன பண்ணுறான், நீட்டியாவது உட்காந்து பூசையை பண்ணிடுவோன்னு என்ன பண்ணுறான், பண்ணுறான். 70ல் எப்படி பூசை பண்ண போகிறோம்னே தெரியல. சரிங்களா? இப்பயே காலும் கையும் என்ன பண்ண மாட்டேங்குது, சொல்றதற்கு இல்லை. சரி, திருவள்ளுவர் இங்கே ஆணவம் கண்மம் என்ற ஒன்று உண்டு. கண்மம் எப்படி நமக்கு செயல்பாட்டுக்கு வருகிறது, சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாரம். இனி கண்மத்தோடு இறைவன் உடனாக ஒன்றாக கொடுப்பது மாயை என்ற ஒரு பொருள். மாயை உண்டா இல்லையா? மாயை என்பது நமக்கு நேரடியாக காரணப் பொருளாக வருவதில்லை, காரிய பொருளாகத்தான் வருகிறது. மாயை என்ற ஒன்று உண்டா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, மாயைன்னா என்னன்னு நாம் நினைக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இல்லாத ஒரு பொருள் நினைச்சுக்குவார். மாயைன்னு பேசுறோம், ஒரே மாயைப்பா, ஒரே மாயமா இருக்குது, அப்படி சொல்ற பொருள் அல்ல. இந்த மாயை என்பது தோன்றி அழிவது என்று பொருள். மா அப்படின்னா தோன்றுவது, யானா அழிவது. தோன்றி அழிவதற்கு பெயர் மாயை. ஒரு காலத்துல தோன்றி சில காலம் நின்று ஒரு காலத்துல அழிந்து போவோம், அப்படிப்பட்ட பொருளுக்கு தான் என்ன பேருங்க, மாயை. அதுல இடையில இன்னொரு செய்தி, இந்த பாவம் புண்ணியம் என்பது மட்டும்தான் உயிர்களோடு பற்றி தொடர்ந்து வரும். தயவு செய்து இதை கருத்துல வச்சுக்கணும். நம்மளோடு உயிரோடு பயணிப்பது எது, நாம் செய்கின்ற பாவமும் புண்ணியமும். நாம் சேர்த்து வைக்கிற செல்வமோ வேறு ஒன்றுமே நம்மோடு பயணிக்காது. நாம் செய்கின்ற புண்ணிய பாவம் மட்டுமே பயணிக்கும். அதை அறிந்து கொண்டு செயல்பாடு செய்யுங்கள்ட்டு பட்டினத்தார் கதறுகிறார். இப்படின்னா நம்ம உடம்பு புற உடம்பு போயிடும்,
நம்ம செய்யற பாவ புண்ணியம்லாம் எங்க போய் பதிவாகும்னா நம்மளுடைய புத்தி தத்துவத்துல போய் பதியும். இந்த தத்துவ கூடத்தை படிக்கும்போது அங்க தெரிஞ்சுக்குவீங்க. புத்தி தத்துவம் என்பது சூக்கும உடம்புல இருப்பது. நமக்கு சூக்கும உடம்பு கடைசி பிறப்பு வரைக்கும் கூட வரும். இறைவனோடு கலக்கும் போது மட்டும்தான் அது சூக்கும உடம்பு கண்டு இறைவனோடு கலக்கும். அப்போ புத்தி தத்துவத்தில் போய் நாம் செய்கின்ற பாவம் புண்ணியம் பதியறத்தான் ஒருமைக்கான் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைக்கும் சொன்னதுக்கான காரணம். ஒருவன் கற்றுக்கொண்ட அருட்செல்வமானது 7 பிறப்பிலும் கூடவன் சொன்னதுக்கான காரணம் அதுதான். எனவே அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே செல்வம் வாழ்க்கை இதெல்லாம் இது வரைக்கும் வீடு வரை. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழியம்பு ஒழுகிய மாதரும் வீதி மட்டே மனைவி இது வரைக்கும் வரலாம். இன்னைக்கு சுடுகாடு வரையும் வரலாம் ஐயா. இது வரைக்கும் வரலாம். மென்மையான வரைக்கும் வரலாம். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே வெளியம்பு ஒழுகிய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மீர் கைத்தலம் பற்றி அழுத மைந்தரும் சுடுகாடு மட்டே. கை பிடிச்சு அப்பா அப்பா அம்மா அம்மா அழுத மைந்தர் எதுவரை வரலாம். ஆனால் பற்றி தொடரும் புண்ணிய பாவமே. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். அதனால இதுதான் நம்ம கூட வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல விஷயமா செய்து வைங்கன்னு சொல்றாரு. செய்ய வேண்டிய செய்யலாம் நல்ல சிவ புண்ணியமா செய்து வைங்க அப்படிங்கிறார். இனி மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்று மாய்ந்து மீண்டும் தோன்றுவதனால அதுக்கு பேருங்க மாயை. இந்த மாயை என்கின்ற பொருள் நமக்கு நேரடியாக காரியத்துக்கு வருவதில்லை. நமக்கு இறைவன் எப்படி மாயை கூட்டுறாருன்னு கேட்டீங்கன்னா மாயேயம் என்று சொல்லக்கூடிய வகையில் கூட்டுறார்.